ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது 2/3/2025 அன்று ஒளிபரப்பான நீயா நானா விஜய் டிவி ஷோ. அதில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் தற்போது சுமூகமாக இருக்கக்கூடிய மாமனார், மாமியார் மற்றும் மருமகன்கள். இதுதான் அந்த எபிசோடு. ஸோ இதனுடைய முதல் பாகத்தை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இது 2ஆம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. இலங்கேஷ் வந்தாச்சு. ஷமி அவங்களும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. சாமி வேறு, ஷமி வேறு. ஓகே. அண்ட் இலங்கேஷ் லாட் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி கம்மிங் அபவுட் சுதா மேடமா. ட்ரூ ஸ்டோரியா? அதை நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்க என்னை பற்றி வில்லிகளே ஏதாவது சொல்லியிருந்திருப்பீங்க. யார் சொல்லிருக்கா? இலங்கேஷ். ஓகேவா? ஸோ நைஸ் ப்ளூ டீ ஷர்ட் அண்ட் சிம்பிளி சூப்பர் ஜாக்கின்னு இலங்கேஷ் சொல்லியிருக்காரு. முதல்ல இருங்க, இனிமேல் நீங்களே சட்டை எடுத்துக்கோங்க. முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். வரேன். போன சொல்லியிருக்காங்க, ஜாக்கி அந்த ஜெயின் சாமியார் நம்ம மின்சார கனவு அரவிந்த் சுவாமி மாதிரியானாங்க. இல்லைங்க, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இவங்க ஆனா ரொம்ப பிடிக்கும். சேகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்க பேசாத எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். அது மாற்றமே இல்லை. தங்கச்சி கல்யாணத்துக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்ததுலேருந்து என்னை அப்படி பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த உன்னை சரண் நடந்தேன்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா சரண் இவரை பேசவே விடாமல் பண்ணுவோம். சரண் கேரக்டர் பிரபு பேசவே விடாத பண்ணுவாப்புல. அதுதான் சூரி. அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு புரிதல், அப்படி ஒரு விஷயம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது என்ன ஆச்சு அப்படின்னா, என்னை அடக்கி ஆளர்ன்ற மாதிரி நான் சொல்லதான் நீ கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பண்ணாப்புல. நம்மளுக்கு அது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் சிலதுக்கு ஏற்றுக்க முடியும். ஆனால் ரொம்ப நாள் என்னால் அதை நடிக்க முடியல. அதுலேருந்து வெளியே வர ஆரம்பித்தப்பறம் நாங்கள் அதை தான் சொல்கிறோம். நாங்கள் பேசாத பேச்சுக்களே இல்லை. இன்றைக்கி நான் நிற்கிறது போகிறது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். அந்த கடைக்கு நான் போகலாம், இவ கிடச்சிருக்க மாட்டான். இவ கடைக்கெல்லாம் நான் இங்கே வந்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நூல் பிடிச்சிட்டு போனால் அதுக்கு பின்னாடி அவன் தான் இருப்பான். அவனை ஜெயின் சாமியாரை பார்த்தது தான் எனக்கு பெரிய வருத்தமே. இன்னைக்கு ஒருவேளை நான் கடலூர்லேயே இருந்திருந்தா நான் அப்படி விட்டுருக்க மாட்டேன். அதுதான் அதுதான் உண்மை. அவனுக்கு அப்போ அங்கே யாருமே இல்லை. ரெண்டாவது அவனுக்கான சூழல்கள் எல்லாமே மாற மாற அந்த முடிவு எடுத்தான். ஏன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு போய் லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஜென்ஸ் எல்லாம் பேசுவோம் தெரியுமா, அப்படியா இருக்கணுன்றதான் நான் நினச்சேன். இன் ஃபியூச்சரில் அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்கு போனோம்னா நம்ம ஒரு நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ ஒய்ஃப்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாமல் போச்சு. அது பெரிய வருத்தம் எனக்கு எப்பயுமே. அண்ட் போனா சொல்லியிருந்தாங்க செம லவ் ஸ்டோரி. அனுராதா ஹாய் சொல்லியிருந்தாங்க, லவ் சொல்லியிருந்தாங்க. செம லவ் ஸ்டோரி ஜாக்கி அண்ட் சுதா மேம். விஷிங் யூ போத் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் டுகெதர்னஸ்ன்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ போனா. இலங்கை சொல்லியிருக்கப்பல ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் ஏஜ் ஆஃப் 2nd. My mother and father side grandma help my life. What I am now in USA. Super. After got job, love come arrange marriage as intercaste. We are leading life and feel the same. சூப்பர், நல்ல விஷயம். சூப்பர் இலகேஷ். வாழ்த்துக்கள். எல்லா முக்கியமாக உங்கள் பாட்டி அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான் எல்லாத்துக்குமே காரணமாக நான் நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், மதர்ஸ் அண்ட் ஃபாதர் சைடு கிராண்ட்மா தான் 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. சூப்பர். மீட்டு அருப்புக்கோட்டையா? யாரு? வாணிப்பிரியா ஆல்சோ அருப்புக்கோட்டையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் ஷமி சொல்லியிருக்காங்க, பீயிங் இன் யூஎஸ்ஏ ஐ வில் பி ஹாப்பி as long as my son shows a girl that he is interested in getting married. அவ்வளோதான். அந்த பொண்ணை காட்டினா போதும், இதான் பொண்ணுன்னு சொல்லி காட்டி கல்யாணம் பண்ணா போதும்ன்ற அளவுக்கு ஷமி இருக்காங்க. குட். இல்லை, இப்போ இருக்கிற பேரண்ட்ஸில் ஸ்ட்ரெயிட்னாலும் பரவாயில்ல, சேம்னாலும் பரவாயில்ல அளவுக்கு மாறிட்டாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் சேம் தான், போத் வி லைக் இட்னாலும் அக்செப்டபிள் லெவலுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல வரேன். அந்த புரிதலே வந்திருக்கு இப்போ அப்படின்ற அது திரைப்படங்கள் மூலமாக அது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ 2 பேர் ஒரு பாலின 2 பேர் ஆண்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணி இப்போ குழந்தை பெற்றுட்டாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக இதுலேயோ பார்த்தேன் நான் ஆக்சுவலி.
ஓகே. அண்ட் வாணிப்பிரியா வந்து 9 வருஷம் ஆயிடுச்சான் அருப்புக்கோட்டை போயிட்டு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தீங்கல்ல நீங்கள், அதுதான் ஞாபகம் இல்லை. நாங்கள் அந்த காது குத்திக்காக போயிட்டு சிவகங்கை டு அருப்புக்கோட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு, அதில் என்ன மேட்டர்னா தம்பியோடைய மாமனார் அவர் என்னடனா என்ன சொல்கிறது, சொந்த மகன் மாதிரி பார்த்துக்குவார். ஆமாம். அவர் வந்து அதாவது இந்த இந்த பொருள் எடுத்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுலேருந்து, சாப்பாடு போடுறதுலேருந்து, ரூமை ரெடி பண்ணி வைக்கிறதுலேருந்து சான்ஸே கிடையாது. அவங்க உங்கள் ஒய்ஃப் வந்து அதாவது தம்பியோட மாமியார் வந்து இத்தனைக்கு நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டாங்க. ஆனால் ஐ மீன் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் சமைச்சு சேர்த்து கொடுப்பாங்க. கொடைக்கானல் போகிறப்ப சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. நல்லா ப்ரான் வறுவல், மீன் வறுவல்லாம் கொடுத்துட்டாங்க. எலுமிச்சம்பழம் சாதம்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. எங்கன்னா சாப்பிடணும்னு கேட்டான். இப்போ தரையில் இருக்கோம் பார், பயங்கரமாக புழுங்குது. மலை ஏறும்போது எங்கே வந்து நம்ம ஜன்னல் திறந்துட்டு தான் போகிறோம்ல, மலை ஏறும்போது எங்கே குளிர்தோ அங்கே நிறுத்துகிறோம், உரத்து சாப்பிட்றோம். அப்படி ஒரு அதான் ஏதோ ஒரு நல்ல ஸ்பாட்டு, நல்ல குழுன்னு வரும். நிறுத்துறா வண்டி அப்படின்னு நிறுத்தி சாப்பிட்டோம். இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது. இந்த மோட்டார்வே, இந்த கேரேஜ் மோட்டார்வே வந்து ஹாட் ஷோல்டரில் எமர்ஜென்சினா தான் நிறுத்தணும், இல்லை நிறுத்தவே கூடாது. சர்வீஸ் ஏரியாவில் தான் நிறுத்தணும். எமர்ஜென்சி தான் நிறுத்தணும் ஹாட் ஷோல்டர். இங்கே வந்து அங்கே நின்று இந்த கோரங்கெல்லாம் சோத்தை போட்டு தின்ட்டு அதுக்கப்புறம் போனோம். தட் இஸ் ஒரு காலம் சார். தட்ஸ் ஒரு காலம். எஸ். ஓகே. அண்ட் மகிழா சொல்லியிருந்தாங்க, அண்ணா உங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் அண்ணி அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் உங்களை டார்லிங்டன் கொண்டு வந்திருக்கு. பிளஸ் யூ கைஸ். உண்மையிலே சொல்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ அந்த ஹோட்டலை இடிச்சிட்டாங்க. அந்த ஹோட்டலுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லெட்ரு பேனா நட்பில் ஆனந்தராஜன் ஒருத்தர் அங்கே செகண்ட் ஃப்ளோரில் இன்டர்வியூக்கு வந்திருந்தார். அந்த ஹோட்டலுக்கு நான் போகிறேன். அப்போ என்கிட்ட அதான் நம்மளுக்கு தானே தெரியும் நம்ம சட்டை, ஆனால் அந்த ஹோட்டலுக்கு அந்த சட்டையும் அந்த ஸ்பேண்ட்டும் என்னை வந்து அங்கே என் ஒரு செக்யூரிட்டி வந்து மாடி ஏறிட்டு இருந்த என்னை வந்து பிடிச்சிட்டு வந்து வெளியே விட்டான். பட் அதே ஹோட்டலில் பத்திரிகையாளராகவும் நண்பர் நிஜாமுதீன் அவர்கள் வந்து சந்திக்க போனதுலேருந்து நிறைய அந்த ஹோட்டலுக்கு நிறைய வாட்டி அதுக்கப்புறம் போயிருக்கோம். அதே காரை எடுத்து போய் நிறுத்திட்டு செக்யூரிட்டி போய் காரை வந்து பார்க் பண்ணிட்டு வர அளவுக்கு அதெல்லாம் நடந்ததுலாம் வேறு. பட் ஆனால் அதுதான் அதில் என்னென்னா, நான் ஏறும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீச்சல் குளம், அடையார் கேட் ஹோட்டலில். அந்த நீச்சல் குளத்தில் நான் பார்க்குறேன்னு நினச்சிட்டான் அவன். அதே டார்லிங்டனில் இப்போ நம்ம எதிர்க்க ஸ்விம் சூட்லேருந்து வந்து குளிச்சுட்டு போகுதுங்க. இல்லை இல்லை மேடம், இல்லை எதை நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ, நாம் இப்படி நடக்கும்போது அது மாதிரி நேரம் வரணும், ஷவர் பண்ணிட்டு அது மாதிரி போடாம இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி உண்மையிலே அது எங்கள் மாமனாரும் எங்கள் அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான்மா. வைக்கலாம், கரெக்டு தான். இல்லை சொல்கிறேன், எதுக்குன்றது ஒரு லிங்க் இருக்குல்ல, அதுக்காக உங்களுக்கு எல்லாம் அதுக்காக சொன்னேன். வாங்க. போனா சொல்லியிருக்காங்க, சுதா மேம் அண்ட் யாழினி வாண்ட்ஸ் டு விசிட் பெல்ஜியம், ஸோ யூ வில் அக்கம்பனி தெம். ஜாக்கி, பெல்ஜியம் விசிட் கன்ஃபார்ம் தான். போனா உங்களுக்கு தெரியல, அவங்க சொன்னதை வச்சு நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க இந்த வீட்டுல என் டிசிஷன் தான் இருக்குன்றது. இல்லை கோபால், இல்லை. ஓகேவா? ஓகே. அண்ட் பராசக்தி சொல்லியிருந்தாங்க, வணக்கம் ஜாக்கி அண்ட் சுதா, தாமதமாகத்தான் வர முடிந்தது, நோ இஷ்யூஸ், நேற்றே வெளில போகணும், வேலையெல்லாம் இருக்குன்னு நீங்கள், ஸோ ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன். பராசக்தி. சங்கீதா சொல்லியிருந்தாங்க, ஜாக்கி வீடியோ போட்டுட்டு வேர்ல்ட் இஸ் கனெக்டட் வித் யூ அண்ட் ஸ்டில் யூ பிலீவ் தட் யுவர் டாட்டர் ஓன்ட் கம் அக்ராஸ் யுவர் வீடியோஸ் ஃபன்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவ கண்டிப்பாக வீடியோ பாப்பா சங்கீதா, ஆனால் இப்போ நடுவுலேயே வந்து சண்டை போடுவாங்க. சங்கீதா என்ன சொல்றாங்க, அவ பாக்குறாளன்னு பாரு அப்படின்னீங்கல்ல, வீடியோ போட்டு வந்து இதுக்கு பக்கத்துல இந்த செவத்துக்கு பக்கத்துல கிச்சன், அதுல வந்து அவதான் சமைச்ச பாத்திரத்தை கழுவுன, அவதான் அவளுடைய வேலை. ஆனா என்ன செய்வான்னா, சம்டைம்ஸ் வந்து என்ன இந்த மாதிரி லைவ்ல போகும்போது காரியத்தை சாதிக்கணும் ஏதாவது பண்ணா டக்குன்னு உள்ள வந்துட்டு போவா. இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து நின்றுகிட்டே கேட்பா, கான்வர்சேஷன்லாம் கேட்பா. இன்னொன்று, நான் இவ கூட இங்கே பேசிட்டு இருப்பேன், அவள் அங்கே இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து கவுண்டர் கொடுப்பா. இத்தனைக்கும் அவள் வந்து ஏதோ டிக்டாக் பார்த்துட்டு இருப்பா, ஏதோ படிச்சுட்டு இருப்பா, ஆனால் காதெல்லாம் இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து எனக்கு இருக்கிற பழக்கம். இது அது அப்படியே. சரி, ஓகே, என்ன பண்ணுறது?
அதுதான் மேட்ரு. இலங்கை பாடல் போட்டிருக்காங்க உங்களுக்கு. அண்ட் பத்மினி வந்து 40th லைக்கா நாட் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் லைவ் தேங்க்ஸ் டு பயாலஜிக்கல் எமர்ஜென்சியா. ஓகே 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 ஓகே. Missed you both so much ன்னு போட்டிருக்கா பத்மினி. இதுதான் இந்த என்னது தண்ணி நிறைய குடிச்சு படுக்கணும். அப்பதான் எனக்கு வந்து லைக்க போட்டு படு, காலைல வந்து பாத்துக்கோ. இப்ப என்ன இப்ப அதான் இப்ப சொல்லிருக்கா ஐ மிஸ் தி லவ் ஸ்டோரி லெட் மீ ஹியர் இன் தி மார்னிங். அதுதான் மேட்டர். ஓகேவா? ஆமா அதோ போட்டா பார் மஹிலா ஹோட்டல் பர்மா கடை. ஆமா அதான் ஒரு வீடியோல நீங்க சொன்னீங்க அருப்புக்கோட்டை போகும்போதெல்லாம் அங்க போவோம் என் அண்ணன் அந்த ஹோட்டல்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், பொண்ணுக்கு அடுப்பாயிடுவாளாம். ஓகே. And இலங்கை சொல்லியிருக்காப்புல ஜாக்கி ரைட்டிங் அபவுட் சிஎம் ஸ்டாலின் 72nd பர்த்டே விஷஸ் கிரேட் ரைட்டிங் அண்ட் அப்ரிஷியேட்டட்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இதில் என்ன கொடுமை அப்படின்னா அன்னிலேருந்து இன்னை வரலையும் இதுக்கு எல்லாமே கொள்கையின் அடிப்படையில், அதாவது ஏன் பிடிச்சதுக்காகலாம் நம்ம எந்த இடத்துக்குமே நம்ம போனதில்லை. அது உள்ளார இறங்கி இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால செய்ய முடியும். அது காதலாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். அதில் அது வந்து என்னென்ன கொள்கை அடிப்படையில் நம்ம படித்து புரிஞ்சது தான் அங்கே எழுதியிருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ். அண்ட் ஷாலினி வந்து ஹாய் ஜாக்கி, டுடே சண்டே ஐ தாட் யூ மே நாட் கம் டுடே, கிளாட் யூ மேட் இட் டுடே, தேங்க்யூ அப்படின்னாங்க. இல்லை ஆக்சுவலி சனிக்கிழமை வந்திருந்தா இன்றைக்கி வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு நேற்று வரல, சரி இன்னைக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தோம். இன்றைக்கும் ஃப்ரீயாக இருந்தோம், அவ்வளோதான். சார் ஃப்ரீயாலாம் இல்லை, நீங்கள் ஃப்ரீன்னா காலையிலே நம்ம ஃப்ரீயாக இருக்கோம். நீங்கள் எதையாவது வந்து அதுவும் வந்து லைவ்லேயே இதை பதிவு பண்ணிங்கன்னா என்னை கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தீங்களாமே காலையிலேருந்து அப்படின்ட்டு, எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள்? ஃப்ரீலாம் இல்லையா, காலையிலே கிளம்பி காஸ்கோ போயிட்டு இப்போ தான் வந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த லெமன் ரைஸ் புளிஸ் அதெல்லாம் காஸ்கோக்கு எடுத்து கட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே இதை உட்கார பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் லைவ் வந்துட்டோம். ஓகேவா? இது வந்து பொது ஜனத்திற்கு தெரிவிக்கப்படும் கருத்து யாதெனில். ஓகே. அண்ட் பத்மினி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அழகுக்கு அழகு சேர்க்கும் காஸ்டியூம் ஜாக்கி, தேங்க்ஸ் டு அவர் சூப்பர் டூப்பர் காஸ்டியூம் டிசைனர். அப்புறம் இன் பிட்வீன் நிசாமுதீன் எப்படி இருக்காங்க இப்போன்னு கேட்டிருக்காங்க. ஹீ இஸ் ஃபைன். நடுவில் நான் பேசியிருந்தேன், அவர் இப்போ அடுத்தது ஏதோ ஒரு வேறு துபாய்க்கு எங்கே போயிட்டு அவர் பிஸ்னஸ் மேகன் மாதிரி சுற்றிட்டே இருப்பார். கொஞ்சம் அந்த இழுத்துக்கிட்டுலாம் இருக்குன்னு லைட்டாக இருந்துன்னு சொன்னால அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னார். சீக்கிரமாக நான் ஊருக்கு வரேன், மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. திரும்ப லிவர்பூல் போகணும், தேட்டர்ஸ்லாம் போகணும், ஒடியனில் போய் ஐமேக்ஸில் போய் படம் பார்க்கணும் அவர் கூட. பத்மினி அதான் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. காஸ்டியூம்ல இனிமே அவரே எடுத்து வச்சுப்பாரு. இனிமே எதுக்குப்பா அது சொல்லிட்டு இருந்தீங்களே இப்ப கொஞ்சம் நேரம் முன்னாடி. அதுக்கெல்லாம் வந்து அப்புறம் அவங்க தான் வந்து காஸ்டியூம் எடுத்து கொடுக்கணும். இல்ல இப்ப ஏதோ காஞ்சனாவும் லட்சுமி சேர்ந்து கலவையில அதனால அவங்க எடுத்து கொடுப்பாங்க. போ தம்பி. முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய், ஹோ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணம் வைத்தாய், ஹோ நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகலென்ற ஒன்று கிடையாது, அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது, இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வின் சிறந்த நாள், மணமாலை சூடும் நாள் பார்க்கவே. தேங்க்யூ. ப்ளீஸ் மேடம், பாட்டிலே சொல்லிட்டோம் உங்களுக்கு. அதனால காஸ்டியூம் சும்மா ஏதாவது ஒரு கதையை போட்டு நீங்க ஏமாத்தலாம் பார்க்காதீங்க ஜாக்கி. மகிழா அது கீழே சொல்லியிருக்கா, கதையிலே சொன்னதெல்லாம் கீழே சொல்லிட்டா. அண்ணி சைக்கோன்னு அண்ணா சொன்னது கவனிக்கலையா? சைக்கோன்னு சொல்லி வச்சுருக்கீங்க அங்க. இதுல ஒரு பாடலாம் இதுல. ஓகேவா? அண்ட் இலங்கை சொல்லியிருக்காப்புல ஜாக்கி, யூ ரிமெம்பர் த பாஸ்ட் லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மதர் ஃபாதர் இன் லா பிளஸிங், ஷியோர் யூ வில் ரீச் மோர் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் மை ஸ்பவுஸ் நேட்டிவ் ஆல்சோ நியர் அருப்புக்கோட்டையா. இலங்கேஷோட ஒய்ஃபோட நேட்டிவும் அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்காரு. எங்கன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அருப்புக்கோட்டைக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. பட் அந்த ஒரே சம்பந்தம் அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த வீடு, அதுக்கப்புறம் அந்த பர்மா ஹோட்டல், அப்புறம் அங்கே ஒரு தியேட்டர்
ஒன்று அதில் தான் அன்னைக்கு ஏதோ நைட்டு போய் படம் பார்த்து வந்தோம். தேட்டர் பேர் ஞாபகம் இல்லை, தங்கமா ஏதோ சம்திங் லைக் தட். இளையராணி தேட்டரா அப்படின்னு இளையராணி தெரியலடா, நான் பார்க்கல, பார்த்ததுலடா. மகிழா ஆஷ் கலர் பெயிண்டிங் இருக்கும் ஆக்சுவலி. எஸ். புவனா சொல்லியிருக்காங்க, ஜாக்கி ப்ளீஸ் சிங் திஸ் சாங் whenever possible. இந்த பாட்டு அழகு ஆயிரம், அந்த பாட்டு. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகேவா. அண்ட் ரஷ்யா வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. மகிழா வந்து வாணி பிரியாட்ட கேட்டிருக்காங்க, ஏன் போல ஐ லவ் அருப்புக்கோட்டை வெரி மச் அப்படின்ட்டு இருக்காங்க. புவனா வந்து ஜாக்கி லாங் டைம் நோ நியூஸ் ஆன் யுவர் குக்கிங் ஜர்னி அப்படின்ட்டு இருக்காங்க. எதுவா குக்கிங் ஜர்னியை பற்றி ஒன்றும் நியூஸே இல்லையேன்னு. நியூஸ் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். ஏன்னா காலையில் ஏதாவது புது டிஷ் மட்டும் தான் இப்போ தான் செய்கிறது நான் ஆக்சுவலி. அது செஃப் வந்து அப்பதான் வருவாரு. ஆமா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கும் அப்படின்னா டக்குன்னு உள்ளார செஃப். ஆமா, மற்றபடிலாம் செஃப் வந்து வர்றது இல்லைங்க, குக்ஸே பார்த்துக்கிறோம். ஓகே. அண்ட் ஃபாத்திமா வந்து லவ் சிம்பிள் போட்டிருக்காங்க. பத்மினி சொல்லியிருக்காங்க, ஜாக்கி ஐ ஹேவ் சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அபவுட் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் சம்டைம்ஸ் பட் ஐ ஸ்டில் லவ் யூ ஸோ மச். That is maturity. I achieved after knowing you that if you love or like, you just accept them அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் விஷயங்கள்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்தாலும் லவ் குறையில, அவ்வளவுதான். அதான் மேட்ரு. அதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவ்வளவுதான். அது வந்து அவங்க நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் இருந்தா கூட வந்து நம்ம வந்து அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றது லவ். பட் மீ ஐ லவ் யூ. அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே டேஸ்ட்ல இருந்தா அது போர் அடிச்சிடும். ஓகே. ஆனால் பொலிட்டிக்கல் பொறுத்தவரையிலையும் ஓகே, அதை நம்ம பேச வேண்டாம், அது மட்டும் பேச வேண்டாம், நம்ம மற்றதெல்லாம் பேசுவோம். தட்ஸ் ஆல். பேசி கரைவோம். நீ இன்னைக்கு ஏதோ வசமாக மாட்டுறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பார்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் ஒன் டைம் கொடுக்குறேன் நான். ஓகேவா. ஸோ இலங்கை சொல்லியிருக்காப்புல. அப்புறமா இவரோட நிசாமுதீனோட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணுங்க, அவங்க எங்களுடைய ரிகார்ட்ஸ் அவருக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, பேசும்பொழுது சொல்லிடுங்க. அண்ட் போனா வந்து டார்லிங்டன் வெங்கடேஷ் பட்டோட வீடியோஸ்க்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது 1ஆம் தேதி வாக்ஸில் ஒரு பிரிட்ஜ், அங்கே தான் நாங்கள் இருந்தோம். பேக்ஸ்வெல் பிரிட்ஜ், அங்கே தான் நியூ இயர் செலிப்ரேஷன். இந்த டிவி பையன் அவங்க ஒய்ஃபு எல்லாம் தான் அங்கே செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோவை இன்னும் எடிட் பண்ணி போடாமல் வச்சுட்டு இருக்கேன். இந்த பிக் பாஸ் அந்த கதை இந்த கதை எல்லாம் போய் இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இப்போ தான் ஒன்றா அதில் தூசி தட்டி ஒன்று எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த இன்ஸ்டாவில் ஏதோ கொஞ்சம் போட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஆளே செய்ய வேண்டியதாக இருக்குல்ல, எத்தனை விஷயங்கள். இது 2 மணி நேரம். இந்த ஒரு லைவுமே 1 மணி நேரத்தில் முடியறது இல்லை, 2 மணி நேரம் கிட்ட போகுது. யோசிச்சு பாருங்க, 2 மணி நேரம், அதுக்கான ப்ரிப்பரேஷன் 1 மணி நேரம், ஒரு நாளும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதுக்கே போகுது. அப்போ இதுக்கு போகுதுன்னா இந்த டூல் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் மேட்டர். தட்ஸ் இட். ஓகே. அண்ட் மகிழா தான் சொல்லியிருந்தாங்க, கந்தர்வக்கு ஒரு லோன் போட்டிருந்தாருல இலங்கேஷ். மகிழா சொல்லியிருந்தாங்க, அண்ணா டுடே டங்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுது, தீபாவளியில கும்பமேளாவா மாறப்போகுது. அதேதான், அவளுக்கு ஒரே சந்தோஷம். பட்டு நம்ம மாட்டிட்டு முடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவளால அடிக்க முடியல. பட்டு எங்கேயோ மதுரைக்கு சுட்டி சென்னையில இருக்கா. ஆமா, இங்க வந்து உசுப்பி விட்டுட்டு இருக்கா இவ. புரியுதா? இல்ல பரவாயில்ல, ஆனாலும் நீ பேசிட்டா இருக்க. வா சரி, இவங்க இந்த இன்சூரன்ஸ்காரங்கெல்லாம் விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வசதி அந்த விஷயங்கள், ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து அவங்க அப்பா பேசினார் இல்லைங்களா, அதெல்லாம் சொல்லிட்டீங்க இல்லைங்க இல்லையா, ப்ளூ ஷர்ட் அந்த பொண்ணு. ஓகே. ஸோ அதன் பேர் சொல்லிட்டீங்க, எல்லா மாமியார் பற்றி சொல்லிட்டீங்க. அது நீங்கள் ஒரு கமெண்ட்டாகவே வச்சுருந்தீங்க, சொல்லிட்டீங்க எல்லா மாமியாரும் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்றதையும், அவங்க இல்லாமல் ஒரு உத்வேகமாக இருந்தாங்க படிப்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டீங்க. இல்லை மேடம், ஒரு வீட்டில் 2 பேர் வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா அது வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன் மேடம். தட்ஸ் ஆல். நான் நாளைக்கே கொடுக்குறேன் ஜாக்கி, மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் மேம், உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேம், என்ன சிக்கல்ல இழுத்து விடாதீங்க. சரியா? சரி, அடுத்ததான் அந்த பொண்ணு செய்யார் பொண்ணோட கதை. அவங்க வந்து ரிலீஜனே வேற அப்படிங்கிறதப்ப அவங்க தான் வந்து லெமன் எல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சு, ஆமாமா, முட்டை மந்திரம் எல்லாம் பண்ற அளவுக்குலாம் போய் ஒண்ணு அந்த பொண்ணு சொல்லிச்சா, லெமன் இப்படி தூக்கி போட்டு சொல்லுமா, இந்த லெமன் தான் எல்லாத்தையும் வந்து மாத்திர போகுதா அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து அந்த அம்மாவுக்கு. அண்ட் அவங்க சொல்லும் பொழுதும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. உடம்பு சரியில்லைன்னும் பொழுது தனக்கான ஒரு பிரேயரை வந்து அவர் வந்து காலையில ஃபர்ஸ்ட் தொழுகையில வந்து ப்ரே பண்ணியிருக்காருன்னும் பொழுதே இவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்திருக்காங்க. அது என்ன கொடுமைன்னா,
சங்கிகள் பார்த்து கதறிட்டு இருப்பானுங்க. ஆமா, ஏன்னா யோசிச்சு பாருங்க, இவனுங்க வந்து அதாவது சங்கிகளுக்கு வந்து இந்த முஸ்லீம்கள்னாலே இவனுக்கு வந்து எரியும்ல, அங்கே ஒரு விஷயமே இல்லை. அது காலையில் போய் ஒரு தொழுகையை வந்து தன்னுடைய மாமியாருக்காக ஏன்டா பண்ணேன், என் பொண்ணாடா என்ன வந்து அவங்களுக்கு 2 பேருக்குமே பிடிக்கல. இத்தனைக்கும் வந்து அவங்க ஃப்ரெண்டோட, அதாவது அவங்க அப்பாவோடைய ஃப்ரெண்டோட பையன்தான் இருந்தும் என்னை நிராகரிக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, எங்கள் காதலுக்கு அவங்க வந்து ஒத்துக்கலை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு வந்து ஏகப்பட்ட டென்ஷனில் சொரியாசிஸ் மாதிரியான வியாதிகள் வந்திருக்கும் பொழுது அந்த வியாதி போகணும்னு ஒருத்தன் வந்து காலைல 5:30 மணிக்கு தொழுகையில் அதை வந்து சொல்லும்போது, ஏன்பா அதை செய்கிற அப்படின்னும் போது அந்த பையன் சொல்கிறான், என் பொண்டாட்டி அழறாங்க, அவளுக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யணும், இதுதானே லவ். அப்போ அங்கே அவங்க வந்து அதை சொன்னதுமே அவங்க நிகழ்ச்சி ஆகிறாங்க. பொங்கலுக்கு வந்து மருமகனை உள்ளார கூப்பிடுறாங்க, நம்ப முடியும் அவங்க வீட்டுக்கு வராப்புல. இப்போ வந்து இவங்க வீட்டு பட்சண பலகாரம் வந்து அவங்க வீட்டுக்கு போகுது, அவங்க வீட்டு பட்சண பிரியாணிலாம் இவங்க வீட்டுக்கு வருது. இதுதானே வாழ்க்கை, இதுதானே விஷயம். இதை தான் வந்து நூற்றாண்டு காலமாக இருந்த ஒரு விஷயத்த இந்த சங்கிப்பாயில் வந்து எல்லாத்தையும் மாற்றி 2 பேரையும் வந்து சண்டையை போட்டு வச்சுட்டு இன்னமும் வந்து ராமர் கோயிலை இன்னமும் சாமியை வந்து காப்பாற்றுறது தான் இவனுக்கு வந்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்களோசரம். இன்னி வரையும் ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை மற்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதோ அந்த விஷயம் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த விஷயத்தை மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஆதாயமான விஷயத்தை பண்ணுறானுங்க. இது ஒரு செயல், இது ஒரு ஆட்சி, இதுக்கு இத்தனை வருஷங்கள் பண்ணி அங்கே ஓட்டை போட்டு இந்த சனி முடிச்சாலும் இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு வந்து உயிரெடுக்கிறானுங்க, ரயிலை பிடிச்சி வந்து. இது இன்னும் அதிகமாகும் பாருங்க. ஆக்சுவலி அவங்க இங்கிலீஷே படிக்க விடாமல் அவனுக்கு சாமின்ற ஒரு போதையை ஏற்றி 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 அவனை யோசிக்கவே விடாமல் எல்லாமே வந்து கடவுள் வந்து கொடுத்துட்டாரு. விதி இப்படி இந்த விதியையும் இந்த கடவுள் கொடுத்தாருன்றதுக்கு தான் திராவிட கருத்தியில் வந்து உடைச்சிது. அது எப்படி கடவுள் கொடுக்கும்? ஏதாவது ஒரு விஷயம்னா கடவுள் கொடுத்துச்சு, ஜாதகத்தை சொல்லிட்டான் அப்படின்னு உட்காந்துட வேண்டியது. பட் இதுக்கும் வாழ்க்கையும் சம்மந்தமே இல்லைன்றது தான் திராவிட கருத்தியல் சொல்லிச்சு. அதனால தான் இந்த திராவிடத்தை நம்ம வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். அதை பெரியார் பண்ணார், அதை கலைஞர் பண்ணார், அண்ணா பெரியார் அண்ணா கலைஞர் பண்ணார், இப்போ சாலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஏன்டா இப்போ அவ்வளோ குடமுழுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, இதுதான் உனக்கு கடவுள் பிடிக்குது, எனக்கு அதில் பிரச்சனை இருக்குது, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அதனால தான் இத்தனை வந்து எங்கே இவனுங்க 2500 கோடி நல சொத்துக்களை வந்து இந்த அரசாங்கம் மீட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஆட்டையை போட பார்த்தானுங்க, திருட்டு. அப்புறம் ஏதாவது வாயில வந்துடும். இவ்வளோ யோகிய மயிறு பண்ணுறவனுங்க அந்த வேலை எல்லா திருட்டு கம்யூனிட்டி வேலையும் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்துன்னு சொல்ல வரேன். உண்மையிலே அந்த அம்மா சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. எங்க உடைஞ்சது அப்படின்னா, இந்த மதம் தான் கூட்டிட்டு வந்துருச்சு, எந்த மதம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா அந்த மதம் தான் என்ன அவங்களோட வந்து கூட்டிட்டு வந்த விஷயமும் சரி. அந்த பையன் வந்து நாங்களே பார்த்து, இப்போ வந்து எங்க 2வது பையனுக்கும் வந்து அந்த பொண்ணு மாதிரியே, சாரி, எங்கள் 2வது பொண்ணுக்கும் வந்து அந்த பையன் மாதிரியே பையன் பார்க்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு நெருக்கத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணாங்க. அண்ட் அடுத்த பொண்ணு தான் வந்து அவங்களுமே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தாங்க. 7 நாள் தான், எல்லாரும் வந்து 7 வருஷம் மறைச்சி வச்சுருந்தோம், அத்தனை வருஷம் நாங்கள். சரி, எங்களால் 7 நாள் எங்கள் அம்மா கிட்ட லவ்வை மறைச்சி வைக்க முடியல, போய் சொல்லிட்டேன். ஐஸ்கிரீம் பார்லர் கூப்பிட்டு போயிருக்காங்க, ஐஸ்கிரீமை கீழே விட்டுருக்கான் போல இருக்கு பையன் பயத்தில். இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்கு திறமை இல்லை. பிடிச்சவங்க தானே. ஆமாம், சீட் பிடிச்சவங்க. மாலாக்கா இந்த எபிசோட்ல மற்றவங்களாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடின மாப்பிள்ளையை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து வயசு குறைவான பையனை வந்து எங்க கதை மாதிரி இருக்கு, அந்த கதை கூட எனக்கு நிகழ்ச்சியாக இல்லை. எனக்கு மாலாக்காவுடைய கதை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே. ஏன்னா மாலாக்கா மாதிரி தான் எல்லாருமே. நிறைய பேர் வந்து அந்த வீட்டில் வந்து முதன்மையாக இருக்கிறவங்க, எடுத்துக்கிட்டு செய்கிறவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட எப்பயுமே ஒரு ரஃப்னஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸே இருக்காது. அப்படியான ஒரு கேரக்டர் தான் வந்து மாலாக்கா. உண்மையிலே பின்னிட்டாங்க அந்த அம்மா. அதை வந்து அதை நெகிழ்ச்சியாக அதை வந்து வெளிப்படுத்தினதுலேருந்து அந்த உள்ள கிடங்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உள்ளார இருந்த ஒரு இன்னர் தாட்னு ஒன்று இருக்குல்ல. என் புருஷன் குடி குடிச்சுட்டு உதைக்கிறான், என்ன பிள்ளைங்க இருக்குது, அதுங்களை வளர்த்து ஆளாக்கணும், நான் கஷ்டப்பட்டேன், ஒரு நல்ல துணி எடுத்துக்கல, பட் இன்னைக்கு என் ஊர் சுற்றியும் காசு இருக்குது, சீட்டு பிடிச்சி காசு இருக்குது, இவ்வளோ பண்ணும்போது என்கிட்ட ஒரு சாஃப்ட்னஸே கிடையாது. ஏன்னா நான் சீட்டு கொடுத்தா காசு கொடுறீங்கன்னா ஒழுங்காக கொடுக்கணும், நான் சாஃப்டானா என்னை ஏற்றிட்டு போயிடுவாங்க, மற்றவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் நான் இருக்கும்பொழுது என் பெண் வந்து காதலிக்கிறாள்னும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சங்கட்டத்தை உருவாக்குது. அது எப்படி போய் செட்டிலாவா, என்ன மாதிரி ஆகான்ற ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அதாவது விமானத்தில் போகிறது எனக்கு மிகப்பெரிய கனவு. என் பையன் பொசிஷனில் இருந்து என்னுடைய மருமகன் தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் பண்ண, என் பொண்ணு என் மருமகன் தான் எனக்கு எல்லா ஊரும் கூட்டு போகிறாங்க.
அதை எடுத்துக்கிட்டு செய்யறதுக்கு ஒரு பையன் வந்தப்ப அந்த அம்மா நெகிழ்ச்சியாகி ஒரு மிருகத்தனமான ஒரு செயல்பாடுகளோடு இருந்த எனக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ், ஐ மீன் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னோடு இணைந்து பயணிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அம்மா நெகிழ்ச்சியில் கண்ணெலாம் கலங்குது. அதுல எல்லாத்த விட அவங்க எங்க நீங்க வந்து இவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தல், நீங்கள் எங்கே உங்கள் மகளுக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அழுதுட்டேன், என் பொண்ணு சாப்பிடலன்னு அவனை கூப்பிட்றேன், பிரச்சனையாச்சு, பேசிக்கல 2 பேரும், நான் கூப்பிட்றேன் அவங்ககிட்ட, பா என் புள்ள வந்து சாப்பிடவே மாட்டாப்பா, நீ கொஞ்சம் பேசுப்பா, ஏன்னா 2 பேரும் பேசல. அப்படி சொல்லும் போது அவன் அழறான். அப்ப குடி குடிச்சு உதைக்கிற புருஷனையும் பொண்ணுக்காக வந்து அழற பையனையும் ஒரு அம்மாக்காரி பார்க்குறா, அவளுக்கு அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதானே காதல். ரெண்டுமே ஆண்கள் தான். இன்னமும் புரிந்து கொள்ளாத ஒரு கணவன், கல்யாணமே பண்ணிக்கல, ஆனா அவ மேல காதலா இருக்கக்கூடிய ஒரு பையன், இவன் தானே என் மருமவன் அப்படின்ட்டு அதை முடிச்சதும் அந்த பையன் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த அம்மாவை ஒழுங்கா பார்த்துக்கிறதுமே அழகு. தட்ஸ் a real thing. உண்மையிலே அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த அம்மா வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை மோட்டிவேட் பண்ணி கோபி எடுத்துட்டு போற அந்த இடமும் நல்லா இருந்தது. அந்த அம்மா கண் கலங்கி அதை சொன்ன இடங்கள், அது ரொம்ப மாலாக்காவுக்கு வாழ்த்துக்கள். ரைட். 7 வருஷம் அவங்க ஒத்துக்கவே இல்லை. இத்தனை அந்த ஸ்பையெல்லாம் வச்சிருந்திருக்காங்க காலேஜ்ல வந்து, ஹெச்ஓடியே ஸ்பையா வைக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க. பட் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாருமே ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் வெரி நைஸ். பாதை முழுதும் கோடி மலர்கள் பாடி வருமே, தேவ குயில்கள் உன்னாடை மிதக்கின்ற பாலாடை. நல்லதானே போயிட்டு இருந்தது. அந்த ஆன்டி வைஸ் மயிர் வந்து ஸ்லைடா வந்திருந்தா, வெயில் நாளும் சுடுமென தேகம் கெடுமென ஜன்னல் திரையிடும் மேகம், இரு காதல் விழிகளில் வீசும் மொழிகளில் பிறையும் பௌர்ணமி ஆகும், சந்தோஷம் உன்னோடு கை வீசும் என்னாலும் பாடின்னு வச்சுக்க. ஓகே, ஆனால் எனக்கு தான் தெரியுமே. தெரியும் மேடம், உங்களுக்கு தெரியும், ரொம்ப தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, சரி. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, மாமா பையன் தான் போல இருக்கு. இவங்க ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்காங்க. இவங்க தெளிவா ஸ்டேட்டஸ் வைக்கிறப்ப மறைச்சு ஸ்டேட்டஸ் வச்சிருந்திருக்காங்க. அந்த பையன் தேங்க்யூ அம்மு அப்படின்னு இருக்காங்க. பட் அங்கேயும் வந்து இந்த விஷயங்கள் என்ன அப்படி நான் பார்த்துக்கிட்டது தான். பெண்கள் வந்து பொறுத்த வரைக்கும், முக்கியமா அம்மாக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் அந்த பையன், தன்னையும் சரி தன்னுடைய ஃபேமிலி அண்ட் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு உடனே நெகிழ்ச்சி ஆயிடுறாங்க. நீங்கள் கண்ணாடி கேட்டுங்க, உங்களை சொல்ல உடனே அப்படியே பயங்கரமாக அப்படியே சாஞ்சி கண்ணாடியில் என்ன நீ வேறு ஃபஸ்ட்டு பிஹேவியர். ஸோ அந்த இடத்துல நெகிழ்ச்சி ஆகிட்டாங்க. இவங்களுமே வந்து என்ன அப்படின்னா, கணவர் வந்து இறந்து போயிட்டார் போல இருக்கு கொரோனாவில். அது வரைக்குமே வந்து இத்தனைக்கும் வந்து அந்த பொண்ணு அமெரிக்காவுக்குலாம் பேக் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க கரியருக்காக. ஆனாலுமே அந்த பொண்ணு வந்து தஞ்சாவூருக்கு போயிருக்கு. கடைசியில் இன்னும் லவ்வே வந்து டேர்ல தான் லவ் பண்ணியிருக்காங்க. ட்ரூத் ஆர் டேர்ல நம்மள மாதிரியான ஆள் போல அது சாமுராய மாறியான்ற மாதிரி ட்ரூத் ஆர் டேர், நம்மளெல்லாம் ட்ரூத் ஆர் டேர் மாதிரி தான் லவ்வே வந்து சொல்ல வச்சாங்க. ஓகேவா, அந்த மாதிரி அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு ட்ரூத் ஆர் டேர்ல தான் நாங்கள் லவ்வே பண்ணோம் அப்படின்னுச்சு. ஸோ அந்த அம்மாவும் வந்து நிகழ்ச்சியான கணங்கள் என்ன அப்படின்னா, கணவர் இறந்து போயிட்டார் கொரோனா டைம்ல. அப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல தான் பொண்ணு இருந்தப்ப அந்த பையன் வந்து தஞ்சாவூர்ல இருந்து பைக் எடுத்துட்டு வந்திருக்காப்ல. வந்து அதன் பிறகு அவங்கள வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது நெகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கமெண்ட் படிங்க. இதன் பிறகு அப்படியே கமெண்ட் படிக்கலாமா? இந்த கதைக்கு அப்புறம் 2-3 கதை இருக்குது. அந்த கதையை முடிக்கிறதுக்குள்ள கமெண்ட் படிச்சிங்கன்னா அந்த கதையை முடிச்சு அப்படியே முடிச்சிடலாம். ஓகே சார். ரஷ்யாவுடைய கமெண்ட்லாம் படிச்சுட்டேன். என்ன சத்தம்? ஓகே, இலங்கேஸ்வரன் வந்து சொல்லியிருக்காரு புட்டு. ஓகே, அது வரையும் படிச்சுட்டேன். மகிழா வந்து ஓகே, பத்மினி சொல்லியிருக்காங்க, ரிகார்டிங் மை ப்ரீவியஸ் கமெண்ட், தட்ஸ் த மெச்சூரிட்டி ஐ ஹவ் அச்சீவ்டு ஆஃப்டர் நோயிங் யூ. அந்த மெச்சூரிட்டி உங்களை தெரிந்ததற்கு அப்புறம் வந்து நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டேன். தேங்க்ஸ் டு ஆல் த தாட்ஃபுல் லைஃப் லெசன்ஸ். ஐ வாஸ் அ சைக்கோ பிஃபோர் தட்.
ஐ ஹர்ட் பீப்புள் ஸோ மச் வித் மை பிஹேவியர் அப்படின்னு பத்மினி சொல்லியிருக்காங்க. என்னம்மா சொல்ற? பிஹேவியர் மூலமா ஹர்ட் பண்ணுவேன் முன்னாடி, இப்ப நிறைய மாறி இருக்கேன் அப்படின்றது நம்ம வீடியோலாம் பார்த்து மாறி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பத்து. தேங்க்யூ பத்து வேற. ஓகே, புவனா சொல்லியிருக்காங்க, எஸ் ஜாக்கி யூ ஆர் வெரி பிஸி அண்ட் இன் பிட்வீன் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் தோஸ் சிக்கு காஞ்சனா அண்ட் லக்ஷ்மி. என்னவா இந்த அம்மா வேற அப்பப்போ ஏதாவது போட்டு கொடுத்துட்டு போயிடுதுமா. நீங்க ரொம்ப பிஸியா இருந்திருக்கீங்க, ஆனாலும் கூட வந்து காஞ்சனா சிக்குன்னு இருக்காங்க, காஞ்சனா அண்ட் லக்ஷ்மியை பத்தி உங்களுக்கு நினைக்க வேண்டிய டைம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாத்திமா வந்து $20 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபாத்திமா, தேங்க்யூ ஸோ மச். கம்பெனி ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்கள் வந்து மகிழ்ச்சி அளிக்குது. மகிழ்ச்சி. ஓகே, நரேனி சொல்லியிருக்காங்க, மை ஹஸ்பண்ட் வாய்ஸ் விச் அட்ராக்டட் மீ டு கான்டாக்ட் ஹிம் ஆஃப்டர் 2 years ஆன் ஃபோன் வி காட் ஹிச்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. குரல் என்ன பண்றதுங்க, யாரோ ஒருத்தர் சாப்பிட்டியான்னு கேட்டு மாத்திருக்காருங்க அந்த பிள்ளைய. அது வந்து இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு லவ்வே சொல்லாம வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லாருமே தேங்க்யூ சொல்லிருக்காங்க ஃபாத்திமாக்கு. ஃபாத்திமா சொல்லிருக்காங்க ஐ லவ் ஜாக்கி ஃபேமிலி அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ ஃபாத்திமா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்ல உண்மையிலேயே அந்த லவ் வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கேன். இங்க கமெண்ட் போடுற அத்தனை பேருக்குமே அத்தனை பேருடைய அந்த லவ்வையும் என்னால் உணர முடியுது. அதனால தான் அது வந்து வந்ததுமே டக்குன்னு உள்ளார வந்து டக்குன்னு அதற்கான விஷயங்களை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு போகிறது வந்து எஸ் குட். அண்ட் அபிஷேக் வந்து சொல்லியிருக்காப்புல, ஹாய் ஜாக்கி சார் அண்ட் சுதா மேம், ஆஃப்டர் அ லாங் டைம் லைவ் தூக்கம் வராம யூடியூப் வந்தேன், இப்போ நீங்க பேசுறதை கேட்டுட்டு தூங்க ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு இருக்காப்புல. நல்லது. என் மகிழா சொன்னாங்க, அண்ணா எப்படி இவ்வளோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, எனக்கு மேக்ஸிமம் பிளாங்கா தான் இருக்கு, ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்கா? நீங்க நிறைய இப்போ இந்த கலர் கிரே கலர் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எனக்கு உண்மையிலே ஞாபகம் இருக்கும். எங்க மச்சா இருந்தது முதற்கொண்டு எனக்கு ஞாபகம் இருக்கும். பட் ஆனா எனக்கு நிறைய அதனால எனக்கு ஞாபகம் இருக்குடா. பிடிச்ச விஷயம் தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால ஆஷ் கலர்ல அது வந்து அந்த என்ட்ரன்ஸே வந்து ஒரு அந்த தேட்டர் வந்து பழைய தேட்டர்ன்றதுனால அது உள்ளார இன்டீரியர்லாம் மாற்றிருந்தாங்க. பழைய தேட்டர் இது ஆக்சுவலி. அதனுடைய என்ட்ரன்ஸே அப்படி தான் இருந்தது. அதனுடைய வியூஸ் ஒரு எப்படியும் அது வந்து 50-60 கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேட்டர். ஓகே. அண்ட் மனம் போல நாளும் மகிழ்ந்தாட வேண்டும் ஒன்றாக நானும் நீயும், மனம் போல நாளும் மகிழ்ந்தாட வேண்டும் ஒன்றாக நானும் நீயும், சோலை எங்கும் காற்றும் காற்றில் எங்கும் வாசம், இளமையின் ஜொலிப்புகள் புதுமையின் அழைப்புகள் எங்கும். ஓகே. அண்ட் பத்மினி வந்து சொல்லியிருக்காங்க, ஜாக்கி வாஸ் லாஃபிங் ஜஸ்ட் பை ரிமெம்பரிங் ஹவு யாழினி வாஸ் மூவ் டு அனதர் பெட்ரூம். யூ போர்ட்ரேட் சுதா ஸ்பைடர் மூவி எஸ்ஜே சூர்யா. உன்ன பத்மினி தேங்க்யூ. அட்லீஸ்ட் நீங்களாவது அதை சொன்னீங்களே. ஏதோ நான் பிளான் பண்ணி அதுக்காகவே டார்லிங்டன் வந்து அப்படி எப்படி அந்த கதையை எடுத்துன்னு போனாங்க பார்த்தீங்களா? பேட் ஜாக்கி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிரீன் சாண்ட் தெரியுமா சுதா சொல்லியிருக்காங்க. She told. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அந்த விஷயத்துல மட்டும்தான் அவ வந்து எல்லா இடத்துலயும் அவ எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. பழகின அத்தனை பேருக்குமே தெரியும். இது வந்து அவங்க சொல்லவே இல்லை. சாத்துங்க கொஞ்சம் நேரம். ஓகேவா? அண்ட் இலங்கேஷ் வந்து சுதா மேடம் ஜஸ்ட் ஜாக்கி டேக் கேர் மோர். ஹோப் யூ அக்ரி. பென்சில்வேனியாலயும் எங்கேயும் இருக்காது. அங்கேருந்து சாப்பாடு அமிச்சா கூட வராது, தெரியும்ல. அன்பு போதும் மேடம். அன்பு வச்சு நாளைக்கு அன்பு சாப்பாடு காலையில அன்பு வந்து உப்புமா கிண்டும் பாருங்க. ஓகேவா? அண்ட் போனா பலன்னு சொல்லியிருக்காங்க, ஜாக்கி ரிமூவிங் கூலர்ஸ் என்னாலே இது தாங்க முடியல. செம்ம ஸ்டைல் லைக் கமலாம். இதெல்லாம் இல்லை அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். கமல் மாதிரி நீங்கள் கூலர் கழட்டுறீங்களா? ஏதோ அவங்களுக்கு அது மாதிரி தூணு இருக்கவங்க சொல்கிறாங்க, அதனால் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு கிடையாது. அதே தான்.
எஸ் ஓகேவா. அண்ட் லைக் அலர்ட் கொடுத்துருக்காப்ல இலங்கேஷ். பத்மினி சொல்லியிருக்காங்க, ஐ மீன் சைக்கோனா லைக் ஓவர் பொசசிவ்னஸ் ஓவர் பீப்புள், நாட் கிவிங் பிரீதிங் ஸ்பேஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஐ லைக், ட்ரைங் டு இம்போஸ் மை தாட்ஸ் ஆன் தெம், ஓவர் கேர், ஜஸ்ட் கிவிங் மை ஹோல் டைம் ஃபார் தெம் அப்படின்னு இருக்காங்க. இல்லை ஆக்சுவலி பத்மினி, நான் ஐ ரிமெம்பர் யுவர் ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஓல்ட் கமெண்ட்ஸ் டூ, பிகாஸ் அதில் நிறைய இடத்துல நீங்கள் அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பீங்க. நான் வந்து நகர்தல் உணர்ந்து நகர்தல் அழகுன்னதும், அதே நேரத்தில் பொசிசிவ் காரணமாக எங்களை விட்டு என்னை விட்டு போயிருக்காங்க, பொசிசிவ் காரணமாக நான் நிறைய அவங்க மேலே நான் நிறைய கேர் எடுத்து அவங்க விட்டு போகும்போது எனக்கு அது நிறையா வழிகள் எனக்கு அது கொடுத்துருக்கணும் போது நான் அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த விஷயத்தை நானும் பண்ணியிருக்கேன். அது ஓவராக பார்த்துக்கிறேன்னு சொல்லி, ஓவராக நிற்கிறோன்னு சொல்லி, ஓவராக கேர் பண்ணுறோன்னு சொல்லி, அது எரிச்சலை ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் பண்ணி அதுலேருந்து அதெல்லாம் புரிந்து தெளிந்து நகர்ந்து அதை தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதை சொல்லும்போது நீங்கள் அதை நிறைய நேரத்தில் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட கமெண்ட்லாம் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஓகே, யா ப்ளீஸ். ஓகே. அண்ட் ஓகே. அண்ட் நரேனி சொல்லியிருக்காங்க, மாலாக்கா ஆசம், ஸோ ப்ரௌட் ஆஃப் ஹர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். உண்மையிலே அவங்க அதை சில இடங்களில் உடையறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. அந்த இடத்த வந்து அவங்க உடஞ்ச அதில் வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்து இருந்திருக்கா மாலாக்கா கிட்ட, அழுதுறாத நான் எங்கே அழ போறேன்லாம் அவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அதுதான் மேட்டர். எஸ், அதே மாதிரி அவங்க சொன்னது நல்லா இருக்கு. இன்னி வரைக்கும் நான் என் பிள்ளைகிட்டயோ அவர்கிட்டையும் கூட சொன்னதில்லை, நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கன்ட்டு. எனக்கு தெரியல, நான் மனசுலயே வச்சுக்குவேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. அண்ட் அபிஷேக் சொல்லிருப்பாப்ல, 6 years one side love and 6 years mutual love with her, which totally made 12 years and 2 years problems with family now. Both of our family accepted. Wednesday we are going to get engaged on. Hey, சூப்பர் அபிஷேக், சூப்பர் அபிஷேக். உண்மையிலே அந்த சில நேரத்தில் படிக்கும்போது பயமா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான் டக்குன்னு அது பண்ணிட்டு, அதுதான் வந்து நான் டக்குன்னு அதை பதில் வந்துமே என்னால் கைத்தட்ட முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்ட் வந்து உங்களை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே காலடி நாய்ஸில் ஏற்றுன்னு போயிடும். நான் ஐ செட் போத் சைட். அதுதான் இது இங்கே வந்து பியூட்டிஃபுல்லான திங் அப்படின்னு நான் சொல்ல வரேன். எஸ், ஓகே, சூப்பர் அபிஷேக், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க உங்கள் வீட்டு அம்மாவுக்கும் சொல்லிடுங்க. எஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இப்போ புரியுது இவர் ஏன் வந்து மிட் நைட்ல தூக்கம் வராம வந்து அதேதான். இது எதுவும் நமக்காக சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து யூடியூப் அப்படின்லாம் வந்து கதை சொன்னாரு. கடைசியில் என்ன கதைன்னு தெரிஞ்சு போச்சு அபிஷேக். நவ் வி நோ த ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா. போனா வந்து தேங்க்யூ ஃபார் லவ்லி சிங்கிங் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்காங்க. கிருஷ்ணவேணி பிச்சன் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் இலங்கேஷ் வந்து எஸ் சுதா மேம் ஃப்ரம் பென்சில்வேனியா USA. ஜாக்கி டோன்ட் வரி, ஐ நோ சுதா மேடம் கிவ் ஃபுட் அவுட் ஆஃப் லவ். இப்போ மட்டும் லவ் ஒன்றும் கிடையாது. ஓகேவா. அண்ட் எல்லாருமே வந்து அபிஷேக் கங்க்ராச்சுலேஷன். அபிஷேக் எல்லாருமே உங்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அபிஷேக்கு தெரிவிங்க. அது வந்து பெரிய விஷயம். இந்த பாண்டை இவ்வளோ தூரம் வந்து கேரி ஓவர் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு வரத்துக்கு டிசிஷன் மேக்கர் நீங்கள் 2 பேரும் தான். இந்த சைட்லேருந்து யாரும் எடுக்கக்கூடாது, அந்த சைட்லேருந்து யாரும் எடுக்கக்கூடாது. யார் தவறு செய்தாலும் அவங்க எதிர்க்கே கேட்டுடணும். ஏன்னா ஃபேமிலி 2 பேரும் வரும்போது 2 பேருமே விட்டு கொடுக்கூடாது. 2 பேருமே அந்த பிரச்சனை யார் கிளப்பி விட்டாலும் அதை அங்கேயே தீர்வு கண்டுடும். அந்த பின்னாடி போகிறது, பின்னாடி போய் பேசுறது, பின்னாடி போய் இது பண்ணுறது, அது செய்யவே கூடாது. தட்ஸ் ஆல். எஸ், ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவிதா வந்து ஹலோ சொல்லியிருந்தாங்க நம்ம 2 பேருக்கும். இதுதான் வந்து லாஸ்ட் கமெண்ட் கவிதாவோட தான். ஸோ இதன் பிறகு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே வந்து சின்ன சின்ன கதைகள். அவங்க எல்லாருமே வந்து அண்ணா எதிர்த்தவங்க. அதன் பிறகு இன்னொருத்தவங்களுக்கும் வந்து ஏஜ் ரிலீஜியன் ப்ராப்ளம் இருந்தது. அவர் தான் சொன்னார், பிரியாணியில் பீஸே போடல எனக்கு, அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் பிரச்சனை ஏதோ பயங்கரமாக போயின்னு இருக்கு அப்படின்றத சொன்னார்ல. அவருமே வந்து தன்னை விட அவங்க வந்து மூத்தவங்க அப்படின்னும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சந்திச்சோம். ஒரே ஆஃபீஸர் சீனியர், ஏஜ்லேயும் சீனியருங்கிறத அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொன்னார். அண்ட் அடுத்தது வந்து இன்னொருத்தவங்களும் வந்து ரிலீஜியன் தான் ப்ராப்ளம். மோஸ்டானவங்களுக்கு அந்த ரிலீஜியன், அந்த காஸ்ட், அந்த விஷயங்கள் வந்து பயங்கர பிரச்சனைகளாக இருந்தது வந்து மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க. அடுத்த கதை தான் வந்து ரொம்ப இன்னும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. என்னன்னா, அரேஞ்ச்டு மேரேஜ்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க. எங்க வீட்டில் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். கடைசியில் பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு லவ் இருந்திருக்கு. என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அம்மா கிடையாது. அவங்க தான் வந்து குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தம்பிக்கு வந்து என்ன சொல்றது, தம்பியை பார்த்துக்கிட்டது, அப்பாவுக்கு எல்லா விஷயங்களும் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாண பேச்சு வரும்பொழுது அப்பா கிட்ட வந்து தனக்கு ஒரு பையனை பிடிக்கும், எனக்கு அவரே வந்து கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருந்த பாட்டி வந்து
9 வருஷமா தெரியுங்க இவரை எனக்கு அவ்வளவுதான். ஆனா எங்க பாட்டி எல்லாத்தையும் போய் 9 வருஷமா லவ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பிடிச்சி போயிடுச்சு இவர்கிட்ட, ஏன் என்ன அப்படின்னும் பொழுது, இல்லை நம்ம வீட்டில் அம்மா வேற இல்லையா, அம்மா இல்லைனாலே ரொம்ப கஷ்டம் இருக்கும். அம்மா இல்ல, கரெக்ட் தான். ஆமா, அம்மா இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா இல்லை, அதனால ரொம்ப அந்த கஷ்டங்கள் இருக்கும் பொழுது சாப்பிட்டியான்னு யாராவது கேட்டாலே நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணும்பொழுது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விச் வாஸ் ரியலி குட். அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ அப்பா இருக்கும் தருவாயில கூட இவர்கிட்ட வந்து ஏதோ பேச நினைச்சாரு அப்படின்னும் பொழுது, நல்லா பார்த்துக்குவாரு என் பொண்ணை, இனிமே எனக்கு அப்புறம் நீ பார்த்துக்குவ அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா எனக்கு சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்றதையும் அந்த பொண்ணு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாங்க. நல்லா இருந்தது பார்க்குறப்ப. அது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது. அதாவது ப்ரப்போஸ் பண்ண வேண்டியவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் நான் பேசிட்டு உங்கள் வீட்டில் நீ பேசுன்னு சொன்னாங்களாம். அப்போ ஏதோ ஒரு இடத்துல மியூச்சுவலாக அவருக்கும் தன்னை பிடிக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அதை அவங்க வெளிப்படுத்திக்காமலே இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு லவ் ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ சண்டே நைட் தானே இன்னைக்கு, ஃப்ரைடே நைட் கூட இல்லையே, சரி இதுக்கு எதுக்கு கால நேரம்லாம் போங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். வேறு மற்றபடி அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதெல்லாம் பண்ணிட்டோம், ரொம்ப உறுத்தலாக இருக்குது, அது அந்த இடத்துல தேவையில்லாது. அது வந்து ஒரு நீங்கள் வந்து அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதெல்லாம் சரி, அந்த இடம் வந்து ஒரு சங்கோஜமான ஒரு விஷயம். அதை எதுக்கு நீங்கள் வந்து திரும்ப வந்து அதை வந்து அந்த இடத்த அதை ஞாபகப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன் அவங்களாம் வந்து 2 பக்கமே தவறுகள் இருக்குன்னும் போது ஏன் இவங்க மட்டுமே வந்து அதை பண்ணணும் அப்படின்றது தான் அங்கே மேட்டர். தட்ஸ் ஆல். ஏன்னா அரேஞ்ச் மேரேஜில் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது இந்த காயங்கள் வந்து ஒண்ணுமே இல்லாம போகணும், அதை ஞாபகப்படுத்தி இருக்க கூடாதுன்றது தரிசனம். ஏன்னா அந்த பசங்க வந்து அதை வந்து அப்ப அதுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அப்பா நாங்களே தப்பு பண்ணோம், நீ எதுக்கு சாரி கேட்கற, தப்பு அப்படின்னு +2 படிக்கும் போதே லவ் பண்ண ஏமாலாம் தப்பு. திஸ் இஸ் a fact, you know. ஸோ அதுதான் மேட்டர். ஓகேவா, அது எல்லாமே நல்லா இருந்தது. நிகழ்ச்சி வந்து ரொம்பவே மற்றபடி வந்து நிகழ்ச்சியாக போனது. அப்புறம் மீதி இருக்கிறபடியே கமெண்ட்டுகளை முடிச்சுட்டு அவ்வளோதான் ஜாக்கி. எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருந்தாங்க அபிஷேக்குக்கு. அண்ட் அபிஷேக் வந்து ஜாக்கி சார் மாதிரியே காலடி நாய் செல்வியா இருக்க ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னு போட்டிருந்தாப்ல. அவ்வளவுதான். இப்போ ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அபிஷேக், லைஃப் வில் பி வெரி ஸ்மூத்ஃபுல். அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ஓகே, சீரியஸ்லி. ஆமா. and thank you for all the kind wishes அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி வந்து your wishes made my day அபிஷேக் போட்டிருக்காப்ல. சூப்பர் அபிஷேக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன். அண்ட் வேற ஏதானும் இருந்தா என்னது ஹோப் சுதா மேடம் கெட்டிங் பெட்டரா, எதுக்கு தெரியலையே இல்லைங்க, நான் என்ன கெட்டிங் பெட்டர். ஓகேவா. அண்ட் நரேனி வந்து குட் நைட் சொல்லியிருந்தாங்க. ஜோதி இவ்வளோ லேட், இன்னைக்கு லேட் ஜாயினர். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஜோதி லட்சுமி எங்கே இன்னைக்கு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோதி லட்சுமி வந்து ஹாய் ஜாக்கி அண்ட் சுதா, ஹோப்ஃபுல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கீங்க, என்னவா இருக்கீங்க, இன்னைக்கு வந்து லீவா ஜாலியா இருங்க அப்படிலாம் நேற்று கமெண்ட் போட்டிருந்தாங்க, இது மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா யூகேல இருந்தே வரது உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் தான் ஜாலியா இருப்பீங்க, அவங்க ஜாலியா இருக்க மாட்டாங்களா? அவங்க ஜாலியா இருக்கட்டும், வீக்கெண்டு இன்னைக்கு இந்த சேம் டைம் தானம்மா. இங்க மணி 22 இந்த டைம்லாம் வந்து பெட்ல உட்காந்து நோண்டிட்டு இருக்கிற, ஐ மீன் மொபைல் நோண்டுற நேரம் தானே அப்படின்னு நான் சொன்னேம்மா. ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். ஓகே ஓகே. அது இலங்கேஷ் வந்து ஃப்ரம் யுவர் ஹெல்த் பெட்டர் அப்படின்ட்டு. ஆமாம்மா, இல்லை கண்டிப்பாக ஐ எம் பெட்டர் இலங்கேஷ். இன்னைக்கும் அந்த ஒரு சின்ன கிடினஸ் இருக்குது இலங்கேஷ், அது என்னன்றதுக்கு தான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். மற்றபடி ஐ எம் ஆல் ஃபைன், வெரி ஃபைன் ஆக்சுவலி. ஓகேவா, முடிச்சிடலாம் ஜாக்கி. நிறைய நீ குட் நைட் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெளியில் போயிருப்போம்னு நினச்சாங்களா ஜோதி? ஓகே, இல்லை நேற்று போனோம், இன்றைக்கும் அதை போயிடலான் போது இல்லை, ஒரு நாள் தான் லீவ். எப்பயுமே நம்ம கம்பெனிக்கு ஒரு நாள் தான் லீவ் விடலாம். இன்றைக்கே ஆக்சுவலி காஸ்கோலேருந்தே வந்து லைவ் போட்டுடலான்னு பார்த்தேன் நான். அப்புறம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் கிளம்பி வந்தது. சரி, எனிவே ஒரு சாங்கோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹஸ்கி வாய்ஸ் மோட் ஆனா போனா ஞாபகப்படுத்திட்டாங்க. 10 மணி ஆயிடுச்சு, 10:40 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் இட். மோஸ்ட்லி எல்லாரோடைய கமெண்ட்ஸும் படிச்சுட்டேன். ஒரு சாங்கோட முடிச்சிடலாம் ப்ளீஸ்.
எடுத்துட்டிங்களா? எடுத்துகிட்டே இருங்க, இன்னும் செட் ஆகலை. சத்தமாக சொல்லு. சாரி, என்னோட லேசர் வந்து மட்டும் அயன் பண்ணி வச்சிருங்க. நான் வேற எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். நான் வந்து படுக்கலாம். நீ ரீட் பண்ணிட்டு படுக்க போறேன். ரீட் இல்லை, மணி ஆல்ரெடி. ஓகே, பை, குட் நைட். பாய். முடிச்சிடலாம். அண்ட் சாரி, இந்த 8th Saturday I have a rehearsal. Saturday I have a rehearsal. Don't plan anything. ஓகே ஓகே, இப்போயே சொல்லிட்டீங்க. தேங்க்யூம்மா. இவங்க வேற அப்பப்போ. ஆமாம், ரைட். கூடுமானவரை எல்லாருடைய கமெண்ட்டும் எஸ் என்ஜாயபுளாக இருந்தது. நிறைய விஷயங்களை வந்து ரீகால் பண்ணி பேச முடிஞ்சது. அந்த டேஸ்க்கு போயிட்டு வந்த அந்த ஃபீல்லாம் கொடுத்தது. முக்கியமாக சூரி அந்த காலகட்டங்களை வந்து ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கமெண்ட் போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. ஸோ இளையராஜா அவளுடைய பிறந்தநாள் முன்னிட்டு நிறைய பாடல்கள் அதிலேருந்தே பாடிட்டு இருந்தோம், சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, இந்த சாங்கோட நிறைவு பகுதிக்கு வரோம். ஸோ லைக் போட்டால், கமெண்ட் போட்டால் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் இரவு வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் காலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறோம். ரைட். மனசு தடுமாறும் அது நினைச்சா, மனசு தடுமாறும் அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும். நித்தோ ஓ நினப்பு நெஞ்சுக்குழி காயும். மாடு 2 பாதை 2 வண்டி எங்கே சேரும். பொத்தி வச்சா அன்பு இல்லை, சொல்லிப்புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இன்பத் துன்பம் யாரால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்மையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ வேற என்ன, மீண்டும் கமெண்ட் வேறு எதாவது படிச்சாச்சா? எல்லாமே படிச்சுட்டேன் ஜாக்கி. 99% எல்லாமே படிச்சுட்டேன். கமெண்ட் படிச்சுன்னா நன்றி கூறிய விருது சொல்லுவேன். ஓகே, இருங்க, அதுக்குள்ளார அது டமால் இங்கே ஓடிடுச்சு. ஜோதி தான் லாஸ்ட்டாக வந்து போட்ட கமெண்ட்டுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக வந்து ஆமாம், ஜோதி தான் வந்து என்னோட ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்க சொல்லி இலங்கேஷ் போட்டிருந்தாப்புல. நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிடுறேன், நோ வரிஸ் அப்படின்னு ஜோதி போட்டிருந்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் லைக்ஸ்க்கான தேங்க்யூவும் அண்ட் ஹேவ் கிரேட் வீக்கெண்ட் அப்படிங்கிறத இலங்கேஷ் போட்டிருந்தாப்புல. அண்ட் இலங்கேஷும் சரி ஜோதியும் சரி குட் நைட் சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்ன வந்து ஸ்பாண்டிலிட்டிஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எழுந்த உடனே வந்து அந்த கிடினஸ் இருந்ததுன்னா அதை செக் பண்ணுங்கன்னு புவனா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. அண்ட் ஜோதி வந்து நைஸ் சாங், குடூஸ் ஜாக்கி அண்ட் சுதா ஸ்வீட் வாய்ஸாம். நான் பாடவே இல்லையே ஜோதி. அப்பப்போ நடுவில் வந்து என்னது நினைச்சா அப்படின்னு வந்தீங்களே அப்போ, அதுவே ஸ்வீட் வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இலங்கேஷ் வந்து எஸ் செக் வித் டாக்டர் போட்டுருங்க. ஷோர் இலங்கேஷ் கண்டிப்பாக. அண்ட் பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல் சிங்கிங் அப்படின்னு ஃபாத்திமாவும் சொல்லியிருந்தாங்க. புவனா பாலகணேஷும் வந்து சூப்பர் ஜாக்கி அண்ட் சுதா மேம் மயில் இருக ஆஸ் யூஷுவலாம். நான் நடுவில் வந்து ஓ மை காட் தேங்க்யூ புவனா அண்ட் ஷர்மிளாவும் பியூட்டிஃபுல் சாங் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். எனிவே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றியும் பேரன்பும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு சொல்லுங்கள். நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.